அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக். தற்போது ரீச்சாவில் இடம்பெற்ற உணவு திருவிழாவை சர்வதேச பிரச்சனையாக மாற்றியிருக்கிறார்கள். சமூக வலைதள பக்கத்தில் ரீச்சாவினுடைய உணவு திருவிழாவும் அதனுடைய உரிமையாளர் திரு கந்தையா பாஸ்கரன் தொடர்பாகவும் அதிகளவாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் இந்த ரீச்சா உணவு திருவிழா தோல்வியில் முடிவடைந்ததற்கான காரணம் ரீச்சா நிர்வாகத்தால் பொதுமக்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அதனுடைய உரிமையாளர் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் தொடர்ந்தும் இந்த உணவு திருவிழா தோல்வியில் முடிந்ததற்கான முழு காரணத்தையும் பொதுமக்கள் மேல் சுமத்தி வருகிறார். அவர் பல காணொளிகளை வெளியிட்டிருந்தார். அதில் சில காணொளிகளில் மிகவும் கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது உலக நாடுகளிற்கு தமிழ் மக்கள் சோத்துக்கு சித்தவர்கள், அவர்கள் உணவுக்காக சண்டையிடுபவர்கள், உணவுக்கு அவாப்படக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருகிறார். உங்களுக்கு தெரியும், வருடம் ரீச்சாவில் இந்த உணவு திருவிழா முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடம் ஒரு பெரிய எடுப்பில தான் அந்த உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க அதிகளவான வருமானத்தை குறிக்கோளாக வைத்துத்தான் இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. தெரியும், குறிப்பாக 2000 பேர் அளவாக அவர்களுக்கான உணவு தயாரிக்கப்பட்டு அதற்கும் அதிகளவாக 2000 பேருக்கும் அதிகளவாக 5000 பேர் அளவில் இந்த ரீச்சானுடைய உணவு திருவிழாவிற்கான அனுமதி டிக்கெட் விற்கப்பட்டதன் விளைவுதான் அன்று உணவு திருவிழா தோல்வியில் முடிவடைந்ததற்கான காரணம். அது உணவுக்கேற்ற, அதாவது திட்டமிடப்பட்ட உணவிற்கேற்ப டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருந்தால் இந்த ரீச்சாவில் நடைபெற்றிருந்த உணவு திருவிழா தற்போது வெற்றிகரமாக முடிந்திருக்கும். ஆனால் முழுக்க வருமானத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு குறைந்தளவான மக்களுக்கு குறைந்தளவு உணவுகளை தயார் செய்துவிட்டு அதிகளவான மக்களுக்கு டிக்கெட் விற்கப்பட்டதன் விளைவுதான் அன்று தமிழ் மக்களும் உணவுக்கு சித்தவர்கள், அவர்கள் சாப்பாட்டிற்கு அடியோடுவர்களாக தற்போது ரீச்சா நிர்வாகம் காட்டுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதில் ஒரு மிகவும் கீழ்த்தரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. புட்டுப்பானையை திருடி கொண்டு சென்று விட்டார்கள், கரிச்சட்டைக்குள் கை வைத்து அழுகிறார்கள், தங்களுடைய பணியாளர்களை தாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆதாரமற்ற பல குற்றச்சாட்டுகள் ரீச்சாவினுடைய உரிமையாளரால் தற்போதும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு, திருகோணமலை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து அதிகளவான மக்கள் சிரமங்களுக்கு மத்தியில் வருகை தந்திருந்தார்கள். ஆனாலும் 3000 தொடக்கம் 3500 ரூபாய் வரை அவர்கள் தங்களுடைய பணத்தை இழந்து அந்த டிக்கெட்டை பெற்று உள்ளே வந்து அவர்கள் சாப்பிடாமல் எந்த ஒரு சலுகைகளையும் அனுபவிக்காமல் சென்றது. எந்த ஒரு சலுகைகளையும் அனுபவிக்காத விளைவுதான் அந்த மக்கள் நியாயம் கேட்டு அன்று வாக்குவாதப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இது மக்களின் பிழை இல்லை. மக்கள் கரிச்சட்டியை கொண்டு போய் விட்டார்கள், அதை கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி ரீச்சா நிர்வாகம் தற்போதும் குற்றம் சாட்டி வருகிறது. நீங்கள் குறைந்தளவான பேருக்கு உணவுகளை தயார் செய்து விட்டு அதிகளவான மக்களுக்கு டிக்கெட் விற்பனை செய்து அவர்களை உள்ளிட்டதன் விளைவுதான் அன்று இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற காரணமாக அமைந்திருக்கிறது. மக்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் சிலர் தவறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தான், வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தான், குழப்பங்களை விளைவித்திருக்கிறார்கள் தான். இதை நாங்கள் வரவேற்கவில்லை, சரியென்று கூறவில்லை. இதற்கு முழு பொறுப்பும் ரீச்சாவின் உரிமையாளரையும் ரீச்சா நிர்வாகத்தையும் தான் சாரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொழில் செய்யும் ஒரு தொழிலாளியினுடைய ஒரு நாள் சம்பளம், அந்த சம்பளத்தை, அதாவது ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தால் ஒரு பெரிய தொகை, அதை வைத்து ஒரு மாதம் அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தி இருக்க முடியும். அவற்றையெல்லாம் விட்டு இந்த டிக்கெட்டை, அதாவது 3000 தொடக்கம் 3500 ரூபாய் கொடுத்து இந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டோ ரீச்சாவிற்கு வந்து எந்த ஒரு சலுகைகளையும் அனுபவிக்காத ஒரு கட்டத்திற்கு வந்த போதுதான் அவர்கள் குழப்பத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்களை குற்றம் சாட்ட முடியாது. அதே போன்ற STF, அதே போன்ற விசேட அதிரடிப்படையினரையும் ரீச்சா நிர்வாகம் அழைத்து மக்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் முயற்சித்தது ஒரு தவறான செயற்பாடாகவே காணப்படுகிறது. இந்த ரீச்சாவினுடைய உணவு திருவிழா தோல்வியில் முடிந்திருக்கிறது. நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், தயவு செய்து இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறு பணத்திற்காக அதிகளவான விலைகள் டிக்கெட்டுகளை விற்று ஒரு ஒழுங்கான திட்டமிடல் இல்லாமல் முழுக்க வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு செயற்பட்டு மக்களை திசை திருப்பி மக்களை தவறாக காட்டிக்கொள்வது ஒரு உண்மையிலேயே தமிழர்கள் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். இது முழுக்க தமிழினத்திற்கு தான் அவமானம். இது தற்போது சமூக வலைதளங்களில் இந்த நிகழ்வு பேசுபொருளாக இருக்கிறது. சிங்கள ஊடகங்கள் கூட இந்த நிகழ்வை பேசி வருகிறது. சில இடங்களில் கேலிக்குரியதாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது.
முழுக்க முழுக்க தவறான தமிழ் மக்கள் சோத்துக்கு அடியவர்களாகத்தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே ரீச்சா நிர்வாகம் இவ்வாறு ஒழுங்கற்ற திட்டமிடல் நிகழ்வுகளை கைவிட வேண்டும். சிறந்த முறையில் திட்டமிட்டு அதற்கேற்ப டிக்கெட்டுகளை விற்பனை செய்து இவ்வாறான நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களால் மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவர் தன் மீதும் தன்னுடைய ரீச்சா குழுமத்தின் மீதும் பழி போடாதவாறு தான் அவர் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். என்று சொன்னால், ஒன்று மக்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறார், இன்னொன்று தனக்கு வேண்டப்படாத ஒருவர், தன்னை விமர்சிக்கக்கூடிய ஒருவர் வெளியில் இருக்கிறார். அவர் அதை வெளிப்படையாக கூறவில்லை, எங்களுக்கு தெரியும் யார் என்று சொல்லி. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் சில குரூப், அதாவது சிலர் குழப்பம் விளைவிப்பதற்காகவே பணம் கொடுத்து, அதாவது பேருந்திற்கு பணம் கொடுத்து, செலவுகளுக்கு பணம் கொடுத்து திட்டமிட்டு இந்த உணவு திருவிழாவிற்குள் உட்புகுத்தப்பட்டு அவர்கள்தான் இதை குழப்பம் விளைவித்தார்கள் என்று சொல்லி ரீச்சாவால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எது எவ்வாறாக இருப்பினும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது. இந்த உணவு திருவிழா தோல்வியில் முடிந்தமைக்கான முழு பொறுப்பும் முழு காரணமும் அதன் உரிமையாளர் பாஸ்கரன் அவர்களையும் ரீச்சா குழுமத்தையுமே சாரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏனென்று சொன்னால், அளவுக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமும் விற்கப்பட்டிருக்கிறது. ஆகவே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட அனைத்து மக்களும் அன்றைய தினம் உணவு திருவிழாவின் போது ரீச்சாவிற்குள் உள்நுழைய முற்பட்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் அந்த உணவு திருவிழா தோல்வியில் முடிந்திருக்கிறது. அங்கு கூடியிருந்த அதிகளவான அனைத்து மக்களும் விரக்தியில் அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டிருந்தால் ரீச்சாவிற்குள் ஒரு செங்கல் கூட மிஞ்சி இருக்காது. ஆகவே தமிழ் மக்கள் உண்மையில் அவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் மரியாதையோடு ரீச்சாவையும் ரீச்சா நிர்வாகத்தையும் நடத்தி இருக்கிறார்கள். பாஸ்கரன் அவர்கள் சொல்வது போன்று தமிழ் மக்கள் அன்று கீழ்த்தரமாக நடந்திருந்தால், அங்கு வந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் மிக கேவலமாக நடந்திருந்தால், ரீச்சாவில் இருக்கின்ற ஒரு செங்கலை கூட திரு பாஸ்கரன் அவர்களும் ரீச்சா நிர்வாகமும் பொறுக்கி இருக்க முடியாது. அவ்வாறு ஒரு கலவர பூமியாக அந்த இடம் மாறியிருக்கும். ஆகவே தமிழ் மக்கள் ஒழுக்கமானவர்கள், அவர்கள் சோத்துக்கு அடிபடுபவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் ஒரு சிறந்த திட்டமிடல் இல்லாமல் இந்த நிகழ்வை நீங்களே தோல்வியில் முடிவடைய செய்துவிட்டு தமிழ் மக்களை குற்றம் சாட்டுவது ஒரு தவறான செயற்பாடு. இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் நடைபெறவிருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட இருக்கிறார். அவர் அவர் அனுதாப வாக்குகளை பெறுவதற்காகத்தான் அதிகளவான டிக்கெட்டுகளை விற்பனை செய்து குறைந்த அளவு உணவுகளை தயார் செய்து இங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். திட்டமிட்டு அவர்தான் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அரசியல்வாதிகளாலும் பொதுமக்களாலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதிலிருந்து தயவு செய்து தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளி மாவட்டங்களிலிருந்து நீங்கள் ரீச்சாவிற்கு வருவதை நாங்கள் பிழை என்று கூறவில்லை. ஆனாலும் 3500 ரூபாய் கொடுத்து அதிகளவான உணவுகளை சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் முண்டியடித்து வருவது மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயற்பாடு. ஏனென்று சொன்னால், ஒருத்தருக்கு 3500 ரூபாய் என்று சொன்னால் உங்கள் குடும்பங்களில் பலர் இருப்பார்கள். பல ஆயிரம் ரூபாய்களை செலவழித்து நீங்கள் பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்து இங்கே வந்து எந்த ஒரு நன்மையையும் நீங்கள் அடைய போவதில்லை. தயவு செய்து அதை வீட்டை வைத்து நீங்கள் அதை உங்களுடைய வீட்டு செலவிற்கு நீங்கள் பாய்ப்பீர்களானால் அதனால் நீங்கள் நன்மை அடையக்கூடும். இது 3000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய்க்கு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தால் இவ்வாறான சம்பவங்கள் தான் இடம்பெறும். இந்த வருமானத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படும் முதலாளிகள் தமிழ் மக்களை இவ்வாறு சோத்துக்கு அடிபடுபவர்களாகத்தான் காட்ட முற்படுவார்கள். அதே போன்றும் இந்த சமூக வலைத்தள யூடியூபர்கள் கூறுகின்ற அனைத்து விடயங்களையும் உண்மை என்று கூறிக்கொண்டுதான் அதிகளவானவர்கள் அந்தந்த இடங்களுக்கு செல்கிறீர்கள். அந்த இடங்களுக்கு சென்று பார்க்கின்ற போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். ஆகவே சமூக வலைத்தளங்களில் செய்யப்படுகின்ற போலியான விளம்பரங்களை நம்பி அதிக தூரம் பயணம் செய்து உங்களுடைய நேரத்தை இழக்காதீர்கள். ரீச்சாவிற்கு வருவதை நாங்கள் பிழை என்று கூறவில்லை. இவ்வாறு வந்து 3000 ரூபாய் 3500 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய்க்கு சாப்பிட்டு போகலாம் என்று நினைப்பது சரியான பிழை. ஆகவே ரீச்சா நிர்வாகத்தை நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்வது, உங்களால் ஏற்படுத்தப்பட்ட பிழையை மக்கள் மீது குற்றம் சாட்ட வேண்டாம். நீங்கள் சொல்வது போன்று மக்கள் சோத்துக்கு அடிவிடுவராக இருந்தால், சட்டியை தூக்கி சென்றவர்களாக இருந்தால், சட்டிக்குள் கை வைத்து எடுத்து சாப்பிட்டவர்களாக இருந்திருந்தால், தமிழ் மக்கள் ஒழுக்கம் மற்றவர்களாக இருந்திருந்தால்
அன்று ஒரு வன்முறை ஏற்பட்டிருந்தால் ரீச்சாவில் ஒரு செங்கலை கூட நீங்கள் பொறுக்கி எடுத்திருக்க முடியாது. ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழ் மக்கள் உங்களை மதித்திருக்கிறார்கள், உங்களை நம்பித்தான் அங்கு வந்திருக்கிறார்கள், உங்களை நம்பித்தான் பணத்தை தந்திருக்கிறார்கள். ஆகவே முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்தது துரோகம். இனி வருகின்ற காலப்பகுதியிலாவது சிறந்த திட்டமிடலோடு இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தி முடியுங்கள்.